மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கடுத்தபடியாக நடக்கப் போகக்கூடிய குரூப் 1, குரூப் 2 மற்றும் எஸ்ஐ தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டியினுடைய மிக முக்கிய பகுதியான முகவுரை பகுதி 1 மற்றும் பகுதி 2, பீரியாம்பிள், யூனியன் அண்ட் இட் இஸ் டெரிட்டரிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், இந்த 3 பகுதிகளில் இருந்தும் தேர்வில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு வினாவிற்கும் கூடுதலாக வழங்கக்கூடிய செய்திகளையும் மாணவர்கள் தவறாமல் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி மற்றும் இதற்கான விளக்கங்களை கவனமாக பாருங்கள். கட்டாயம் இந்த பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட வினாவாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லிடுவீங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். அப்போ முதல் கேள்வி பாருங்க, நவம்பர் 1, 1956 எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இருந்தன? அப்போ இந்த கேள்வி படிப்பதற்கு முன்பு பாருங்க, இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு அல்லது சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள், லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ், மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்கிற பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. அப்ப இந்த பிரச்சனையை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு எஸ்கே தார் குழுவையும், அதன் பிறகு பாருங்க காங்கிரஸ் கட்சி ஜேவிபி குழுவையும் நியமித்தது. அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மத்திய அரசாங்கம் பசல் அலி தலைமையில் மாநில மறுசீரமைப்பு குழுவை உருவாக்கி இருக்கும். The State Reorganization Commission under the head of பசல் அலி. அப்ப பசல் அலி குழு பரிந்துரையின்படி பாருங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மற்றும் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. அப்ப இவற்றின் படி பார்த்தீங்கன்னா, இந்தியா மொழி அடிப்படையில் 14 மாநிலமாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டது. இது நவம்பர் 1, 1956 நடைமுறைக்கு வந்தது. அப்ப பாருங்க, இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எந்த தேதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிற கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கும் பதில் நவம்பர் 1, 1956. அப்ப இந்த கேள்விக்கு 25வது கேள்விக்கு பாருங்க, 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம். டி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 26வது கேள்வி, எஸ்கே தார் குழு எப்பொழுது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? பாருங்க, மொழிவாரி மாநிலங்கள் கோரிக்கையை ஆய்வு செய்ய ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மத்திய அரசாங்கம் உருவாக்கிய குழு அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி. ஜூன் 1948 அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த குழு பாருங்க, டிசம்பர் 1948 தனது பரிந்துரையை வழங்கியது. அப்ப பரிந்துரைகள்ல மிக முக்கியமானது என்ன? மொழி அடிப்படையில் இந்தியாவை பிரிக்க கூடாது, வேணுமென்றால் நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பிரிச்சுக்கலாமே ஒழிய லிங்குஸ்டிக் மொழி அடிப்படையில் பிரிக்க கூடாது என்கிற குழுவை என்கிற பரிந்துரையை வழங்கியிருப்பார்கள். நல்லா கவனமா பாருங்க, மொழிவாரி மாநில கோரிக்கைக்காக போடப்பட்ட முதல் குழு எதுன்னு கேட்டா எஸ்கே தார் கமிஷன். அப்ப இது பாருங்க, இது மத்திய அரசு. அடுத்து ஜேவிபி கமிட்டி, கவனமா பார்க்கணும், ஜேவிபி கமிட்டி மத்திய அரசு உருவாக்கல, காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. அடுத்து பசல் அலி கமிஷன், பசல் அலி குழு பாருங்க, பசல் அலி குழு மொழிவாரி மாநிலங்களுக்கு கிடையாது. பசல் அலி குழு உருவாக்கப்பட்டது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்,
மாநில மறுசீரமைப்பிற்காக போடப்பட்ட குழு எதுன்னு கேட்டா பசல் அலி கமிஷன். ஸோ கவனமாக பார்த்துடணும். சரிங்களா? அப்ப 26வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 27வது கேள்வி, தாத்ரா நகர் ஹவேலியோடு டையூ அண்ட் டாமன் எப்பொழுது ஒன்றாக இணைக்கப்பட்டது? பாருங்க, ஜனவரி 26, 2020. அப்ப இதன் பிறகுதான் பாருங்க 9 யூனியன் பிரதேசங்களாக இருந்தது 8 யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கும். அப்ப டையூ அண்ட் டாமன் தாத்ரா நகர் ஹவேலியோடு இணைக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் யூனியன் டெரிட்டரிஸினுடைய எண்ணிக்கை 8ஆக மாறியது. அப்ப இந்த தேதியை கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 28வது கேள்வி, பீரியாம்பிள் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்ப இந்த தீர்ப்பு எந்த வழக்கில் வழங்கப்பட்டது அப்படின்னா பெருபாரி யூனியன் கேஸ் 1960. பாருங்க, பெருபாரி யூனியன் கேஸ். இந்த இடத்துல பெருபாரி என்பது தற்போது பங்களாதேஷ் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி. சரிங்களா? அது 60ல் பங்களாதேஷ் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்திருப்போம். அதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில், இந்த வழக்கில் பெருபாரி யூனியன் கேஸ்ல முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். அடுத்து பாருங்க, கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அப்ப இந்த கேஸ்ல கேசவானந்த பாரதி கேஸில் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. பாருங்க, பீரியாம்பிள் இஸ் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி. பார்க்கணும், எந்த வழக்கில் பகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பகுதி இல்லைன்னு சொன்னது பெருபாரி யூனியன் கேஸ், பகுதின்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ். ஒருங்கிணைந்த பகுதி இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொன்னது எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. மறந்துட வேண்டாம். சரி, அப்ப 28வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 29வது கேள்வி, மாநிலங்கள் உருவானதன் அடிப்படையில் மாநிலங்களை கால வரிசைப்படுத்து. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒன்று இந்த மாதிரி அரேஞ்ச் தி ஆர்டர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மாநிலங்கள் உருவான ஆண்டுகளை கொடுத்து பாருங்க, மாநிலங்கள் உருவான இயர்ஸ் ஆண்டுகளை கொடுத்து ஒரு பொறுத்துக கேள்வி நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால கவனமாக பார்த்துருங்க. சரி, இப்போ நாகாலாந்து பாருங்க 1963, சத்தீஸ்கர் 2000, மேகாலயா 1972, கோவா 1987. இப்போ மேட்ச் பண்ணுங்க 3-2-3-2-1-4. ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட எழுப்புனா சொல்ல தெரியுமையா? நாகாலாந்தில் ஆரம்பிச்சு கடைசியா உருவான தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. எந்தெந்த இயர் என்பதை மிக தெளிவாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா? அப்ப 29 டி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க 30வது கேள்வி. இந்த கேள்வியை வாசிக்கும் போது கவனமா வாசிங்க. மொழிவாரி மாநிலம். அவசரப்பட்டு இந்தியாவில் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு படிச்சிடாதீங்க. இங்க கீவேர்டே சுதந்திரத்திற்கு முன்பு. அப்ப சுதந்திரத்திற்கு முன்பு அப்படின்னு சொன்னப்பா வந்து அந்த வார்த்தை வந்துட்டா ஒடிசா 1936. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்தியாவில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா 1936. அப்ப இந்த கேள்வியில இந்த சுதந்திரத்திற்கு முன்புன்னு வராம மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் கேட்டிருந்தா ஆந்திர பிரதேஷ் 1953, அக்டோபர் 1, 1953. கவனமா பார்க்கணும். அக்டோபர் 1, 1953 ஆந்திர பிரதேஷ். பாருங்க, மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம், சுதந்திரத்திற்கு பிறகு பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர பிரதேஷ். கவனமா நோட் பண்ணிருங்க, ஏபி. சரிங்களா? கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா?
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு கேள்வி, எத்தனை பேர் கவனமாக படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சுதந்திரத்திற்கு முன்பே மொழி அடிப்படையில் கோரிக்கை உருவானது, காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டது. எந்தெந்த தலைவர்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாவதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள்? பாருங்க, நம்முடைய 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் திலகர், மகாத்மா காந்தி, அன்னி பெசன்ட், பாருங்க திலகர், மகாத்மா காந்தி, அன்னி பெசன்ட், இந்த 3 பேரும் மொழி அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஆதரவு அளித்தனர் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. இந்த கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய கேள்வியா? இதுவரைக்கும் எந்த தேர்வுகளையும் இடம்பெறல, எதிர்காலத்தில் இது இடம்பெறலாம். திலகர், காந்தி, அன்னி பெசன்ட், கவனமாக பார்த்துருங்க. ஸோ மெட்டீரியல்ஸை படிக்கும்போது கவனமாக படிக்க வேண்டும். சரி, அப்போ 30வது கேள்விக்கு ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 31வது கேள்வி. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வியா. பின்வரும் கூற்றுகளில் கவனிக்க வேண்டியது என்ன? சரியானது எது, தவறானது எது? அப்ப இந்த கேள்வியில் சரியானது. அப்ப குடிமகன் என்பது கிரேக்க சொல், தவறு. இஸ் எ லத்தீன் வேர்ட், லத்தீன் மொழி சொல். அடுத்து குடியுரிமை சட்டம் 86 முதலாக தவறு. ஏன்னா 1956, 60, அப்ப 86க்கு முன்பே இது திருத்தப்பட்டிருக்கிறது. தற்போது 2019 திருத்தத்தை பார்த்தீங்கன்னா 9 முறை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டிருக்கும். அடுத்து உலகில் இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா, இதுவும் தவறு. ஏன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து ரெண்டுமே இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ளன. பாண்டிச்சேரி 1962 இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அப்ப 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். அப்ப டி இஸ் த ஆன்சர். கவனமா பாருங்க, 31வது கேள்விக்கு டி இஸ் தி ஆன்சர். கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 32வது கேள்வி. PIO, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்திய பூர்வ குடியினர், PIO ஸ்கீம் எப்பொழுது ரத்து செய்யப்பட்டது? இந்த கேள்வியை வேற மாதிரியும் கேட்கலாம். PIO OCI உடன் எப்பொழுது இணைக்கப்பட்டது? பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015, இதன்படி ஜனவரி 9, 2015 PIO OCI உடன் இணைக்கப்பட்டு தற்போது OCC, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் கார்டு ஹோல்டர் அப்படின்னு மாத்திட்டாங்க. சரிங்களா, மறந்துடக்கூடாதியா. ஜனவரி 9, 2015. 32வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 33வது கேள்வி. இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டினை வைத்துக்கொண்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய குடிமக்கள் NRI, நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ். சரிங்களா, இப்ப PIO கிடையாது, OCI, இது ரெண்டும் சேர்ந்துதான் OCCன்னு மாத்திட்டாங்க. அப்ப OCC பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய இந்தியர்கள், அவங்ககிட்ட வெளிநாட்டு பாஸ்போர்ட் தான் இருக்கும், ஆனால் இவர்கள் எப்போ வேணாலும் இந்தியாவிற்கு வந்து கொள்ளலாம். NRI பொறுத்த வரைக்கும் வேலைக்காகவோ சுற்றுலாவிற்காக படிப்பிற்காக அல்லது வேறு ஏதோ காரணத்திற்காக தற்காலிகமாக வெளிநாடு போயிருக்கவங்க இவர்களும் இந்தியர்கள். சரிங்களா, கவனமா பார்க்கணும். அப்ப 33வது கேள்விக்கு NRI இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 34வது கேள்வி. இதுல எத்தனை ஜோடிகள் பொருந்தவில்லை? கவனமா பாருங்க, எத்தனை ஜோடிகள் சரியாக மேட்ச் ஆகல பாருங்க. துரத்தல். இப்ப இந்த மாதிரி கேள்வி வரும்போது பாருங்க கவனமாக, தமிழ்ல சரி நான் வாசிக்கிறேன் எனக்கு புரியுதா அப்படின்னா இது ஓரளவு தமிழ்ல புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா அந்த கேள்வி மிக மிக எளிதானதுயா. ரெனுன்சியேஷன், துரத்தல் பை வாலண்டியர் ஆக்ட். ஒருவர் பாருங்க தன்னிச்சையாக தானாக முன்வந்து இந்திய குடியுரிமையை துரத்தல், கரெக்ட். டெர்மினேஷன், சட்டத்தின்படி குடியுரிமை முடிவுக்கு வருதல், அப்ப ரெண்டாவதும் கரெக்ட். மூன்றாவது டிப்ரிவேஷன், கம்பல்சரி டெர்மினேஷன், கட்டாயமாக குடியுரிமையை மறுத்தல், அதுவும் கரெக்ட். என்னன்னு பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமையை பெறுவதற்கு 3 வழிகளை குறிப்பிடும். அந்த 3 வழிகள் அப்படியே கொடுத்திருப்பாங்க.
தானாக பாருங்க, இப்ப இங்க வாங்க. இப்ப துரத்தல் என்பது தானாக முன்வந்து துரத்தல், தன்னார்வ செயல். அதே மாதிரி சட்டப்படி வேறொரு நாட்டின் குடியுரிமையை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்தியாவுடைய குடியுரிமை சட்டப்படி முடிவுக்கு வரும். பாருங்க, தவறான வழிகளில் ஃப்ராடு பண்ணி இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் அது கட்டாயமாக முடிவுக்கு ஒரு மறுத்தல். அப்ப எது சரியாக பொருந்தவில்லை? மூன்றுமே சரியாக பொருந்தி இருப்பதால் எதுவும் இல்லை. none of these is the answer. 34க்கு D is the answer. கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 35வது கேள்வி பாருங்க. விதி 3இல் எது வராது? பாருங்க, விதி 3 பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்திற்கு ஒரு 5 வகையான அதிகாரங்கள். புதிய மாநிலங்களை உருவாக்குதல், மாநிலங்களுடைய எல்லைகளை அதிகரித்தல், மாநிலங்களுடைய எல்லையை குறைத்தல், மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுதல், மாநிலத்தினுடைய பவுண்டரிஸ் எல்லைகளை மாற்றி அமைத்தல். இந்த 5 அதிகாரத்தை சரத்து 3 பாராளுமன்றத்திற்கு வழங்குகிறது. இப்ப பாருங்க, மாவட்டத்தின் எல்லைகளை மாற்றுதல் சரத்து 3இன் கீழ் வராது. சரிங்களா? பெரும்பாலும் பாருங்க, மாவட்டத்தின் எல்லை மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது தமிழ்நாட்டில், அதாவது மாநில அரசுகளால் அறிவிக்கப்படக்கூடியது. அங்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. சரிங்களா? அறிவிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. சரிங்களா? அப்ப 35வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்து 36வது கேள்வி பாருங்களேன். தவறான கூற்றினை தேர்ந்தெடு. கேள்வி நல்லா வாசிங்க. தவறான கூற்று. அப்ப இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதல் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் இருந்தா மற்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கவனமா பாருங்க, இந்திய மக்களாகி என்ற சொல்லோடு முகவுரை ஆரம்பமாகுது. கரெக்ட் தான். முகவுரை ஆரம்பமாகும்போது, பீரியாம்பிள் ஆரம்பமாகும்போது with the people of India அப்படின்னு ஆரம்பமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்திய அரசியலமைப்பு பாருங்க, இந்திய மக்களிடமிருந்து அதிகாரம் பெறுகிறது. கரெக்ட் தான். ஏன்னா முகவுரை பாருங்க, கடைசியாக முடிக்கும் போது இந்திய மக்களாகிய நாம் நமக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு முடித்திருப்பார்கள். இப்போ பி இஸ் த ஆன்சர். அடுத்து ஏப்ரல் 26 பாருங்க, அரசியலமைப்பு தினம். இது தவறு. ஏன்னா அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. பாருங்க, நவம்பர் 26 1949 தான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினமாக நாம் கொண்டாடுகிறோம், ஏப்ரல் 26 அல்ல. பாருங்க, முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. கரெக்ட். 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப தவறான கூற்று சி இஸ் த ஆன்சர். கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 37வது கேள்வி பாருங்க. முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? கவனமா பார்க்கணும். சுதந்திரம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி பிரெஞ்சு புரட்சியில் உருவானது. பிரெஞ்சில் இருந்து தான் இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து முகவுரை இந்திய அரசியலமைப்பில் பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, அடுத்து பாருங்க 38வது கேள்வி. முகவுரையில் இருக்கக்கூடிய நீதி என்ற கருத்து பிரான்சில் இருந்து எடுக்கப்பட்டது. தவறு. ஏன்னா நீதி என்கிற வார்த்தை ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. சரி, அடுத்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்களை உள்ளடக்கியது. கரெக்ட். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட். அப்ப பாருங்க, ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர். ஏன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. இப்ப பி இஸ் த ஆன்சர். கவனம் நோட் பண்ணிடணும். அடுத்து 39வது கேள்வி பாருங்க. முக உரையில் இருக்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்து. இதெல்லாம் ரிப்பீட்டடா வரக்கூடிய கேள்வியா? அதனால பாருங்க, முகவுரை ஃபர்ஸ்ட் பாருங்க, சோவரின். முகவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். சரிங்களா? அப்ப முகவுரை இந்தியாவை அல்லது இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமநலன் சார்ந்த, சமய சார்பற்ற,
மக்களாட்சி குடியரசு என்று குறிப்பிடுகிறது. அப்ப ஆன்சர் பாருங்க 3 to 4 415. so B is the answer. கவனமா பார்க்கணும் சரிங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியலிஸ்ட் செக்யூலர் இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த இரண்டு வார்த்தைகள் ஒரிஜினல் இல்ல. 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. அப்ப முகவுரையில் the socialist and secular என்கிற வார்த்தையும் கூடுதலாக பாருங்க இன்டகிரிட்டி ஒருமைப்பாடு என்கிற 3 வார்த்தைகள் முகவுரையில் அரசியலமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976 படி. அப்ப இந்த கேள்விக்கு B is the answer. சரி, அடுத்து 40வது கேள்வி பாருங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி வச்சிருக்கோம் பாருங்க. 42வது சட்ட திருத்தத்தின் படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் பாருங்க சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டகிரிட்டி. அப்ப D is the answer. சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்கிற 3 வார்த்தைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது 42வது சட்ட திருத்தம் 1976. சரி, அடுத்து 41வது கேள்வி பாருங்க. முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி முகவுரையை சொன்னது N.A. பல்கிவாலா. ஏதாவது ரிப்பீட்டடாக நம்ம மெட்டீரியலை தெளிவாக கொடுத்துருப்போம் பசங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அதுக்கப்புறம் K.M. முன்சி, பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா, எர்னஸ்ட் பர்கர், ஜஸ்டிஸ் ஹிதயத்துல்லா, இவங்க எல்லாம் முகவுரையை எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படின்றத கவனமாக படிச்சிருங்க. போன குரூப் 2 குரூப் 1ல ரிப்பீட்டடாக ஒரு பொறுத்துக கேள்வியாகவே இது கேட்கப்பட்டிருக்கும். ஸோ மறந்துடக்கூடாது. அப்போ 41வது கேள்விக்கு B is the answer. அடுத்து 42வது கேள்வி பாருங்க. எத்தனை ஜோடிகள் சரியாக பொருந்துகின்றன பாருங்க. ஒரிஜினலாக 8வது அட்டவணை அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஒரிஜினலா 14th லாங்குவேஜ். அடுத்து பாருங்க 15வது மொழி சிந்தி. 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 படி சேர்க்கப்பட்டது கரெக்ட். மணிப்பூர் பாருங்க, மணிப்பூர் 72வது சட்ட திருத்தம் சரிங்களா 1990. இங்கே தான் கவனமாக பார்க்கணும். மணிப்பூர் 71வது சட்ட திருத்தம் 1992 பாருங்க. இதன்படி கொங்கணி, மணிப்புரி, நேபாளி என்கிற 3 மொழிகள் 71வது சட்ட திருத்தம் 1992 படி சேர்க்கப்பட்டது சரிங்களா. அடுத்து பாருங்க மைத்திலி, போடோ, தோங்கிரி, மைத்திலி, சந்தாலி என்கிற 4 மொழிகள் 92வது சட்ட திருத்தம் 2003 படி சேர்க்கப்பட்டது. அப்ப பாருங்க ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்ட், செகண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க தவறாக இருக்கிறது. அப்ப பாருங்க எத்தனை கவனம் இந்த கேள்வி பாருங்க, எத்தனை ஜோடிகள் சரியாக பொருந்துகிறது சரிங்களா. அப்ப ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்டும் தேர்டும் 2 ஜோடி. அப்ப பாருங்க கவனமா பார்க்கணும். சரி, எத்தனை ஜோடிகள் சரியாக பொருந்துகின்றதுனா ஃபர்ஸ்டும் தேர்டும் சரியா பொருந்தது, செகண்ட் சரியா பொருந்தல. சமீப காலத்தில் TNPSC இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. ஸோ கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து பாருங்க 43வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அம்பேத்கரின் குறிக்கோள் தீர்மானம் தவறிய ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது. அப்ப பாருங்க அரசியலமைப்பின் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதி. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அம்பேத்கர் வரக்கூடாது, ஜவஹர்லால் நேரு வர வேண்டும். அடுத்து 43வது கேள்விக்கு B is the answer. அடுத்து 44 பாருங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய ஆதாரங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாருங்க. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கனடா கரெக்ட். ஸோ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பிரெஞ்சு பொறுத்த வரைக்கும் ரிபப்ளிக், பிரிட்டன் ரூல் ஆஃப் லா, ஆஸ்திரேலியா ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகல் 108. ரூல் ஆஃப் லா பொறுத்த வரைக்கும் AV டைசி,
ரூல் ஆஃப் லா இந்திய அரசியலமைப்பு எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னு கேட்டால் ஆர்டிகல் 14. அப்போ பாருங்க 1 2 3 ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வரணும், ரெண்டாவது கேள்விக்கு 2, மூணாவது கேள்விக்கு 3, ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 1. அப்போ பாம்பே இஸ் த ஆன்சர். ஸோ கவனம் பாருங்க, இந்த இடத்துல ஜாயின்ட் சிட்டிங் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆர்டிகல் 108 சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்ற கான்செப்ட் சொன்னது ஏவி டைசி. ரூல் ஆஃப் லா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 14, மறந்துடக்கூடாது. இப்போ 44வது கேள்விக்கு பாம்பே இஸ் த ஆன்சர், பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 45வது கேள்வி, காமன்வெல்த் குடியுரிமையை ரத்து செய்தது எது? ரத்து செய்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. கவனமா பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமை சட்டம் 1955 காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. 2003ல் காமன்வெல்த் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கும். சரி, அடுத்து பாருங்க 46வது கேள்வி, இந்தியாவிற்கு வெளியில் வசிக்கக்கூடிய பூர்வ குடியினர் குடியுரிமை பாருங்க ஆர்டிகல் 8 ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்து கொள்ளுதல். சரிங்களா? அப்ப இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தற்போது வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியிருந்தால் ஆர்டிகல் 8ஐ பயன்படுத்தி இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? 5 பொறுத்த வரைக்கும் 3 வழிகளில் குடியுரிமையை வழங்கும். 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை. 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியாவிற்கே வந்தவர்களுக்கு குடியுரிமை. ஸோ கவனம் நோட் பண்ணுங்க. 46வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 47 பாருங்க, குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 5 வழிகளில் குடியுரிமையை வழங்குகிறது. அப்ப 5 வழிகளில் பாருங்க, 5 வழிகளில் குடியுரிமையை வழங்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த், பிறப்பின் மூலமாக. 2வது டெசன்ட், மரபு வழி மூலமாக. 3வது ரிஜிஸ்ட்ரேஷன், கரெக்ட். 4வது நேச்சுரலைசேஷன். இப்போ நேச்சுரலைசேஷன் அப்படின்றது இயல்பு வழி குடியுரிமை. அடுத்து 5வது பாருங்க, 5வதாக இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, நாடுகளை இணைப்பதன் மூலமாக. அப்ப பிறப்பின் மூலம், மரபு வழி தோன்றல் மூலம், பதிவு செய்து கொள்ளுதல் மூலம். அப்ப இங்க 1ம் 4ம் வராது, 2 3 இருக்கான்னு பாருங்க ஆன்சர்ல. அப்ப டி இஸ் த ஆன்சர். உறைவிடம் வராது. பை பர்த், பிறப்பின் மூலம் தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். பிறப்பின் மூலம், மரபு வழி மூலம், பதிவு செய்து கொள்ளுதல் மூலம், இயல்பு வழி மூலம், நாடுகள், பிரதேசங்கள், எல்லைகளை இணைப்பதன் மூலமாக. இப்போ 47வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி பாருங்க, பிரவசி பாரதிய திவாஸ். பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பாருங்க, நிதி அமைச்சகம் அப்படின்றது தவறு, வெளியுறவுத்துறை அமைச்சகம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு, 2 3 ரெண்டுமே கரெக்டியா. அதை பாருங்க, ஜனவரி 9 1915 சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து காந்தி நிரந்தரமாக இந்தியாவுக்கு திரும்பியதை நினைவு கூறும் விதமாக இதை நாம் கொண்டாடுகிறோம். சரிங்களா? அப்ப 2 and 3 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங், 2 and 3 இஸ் த கரெக்ட். அடுத்து பாருங்க 49வது கேள்வி, ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, நேஷனாலிட்டி மாற்ற முடியாது, கரெக்ட். நாட்டுரிமை என்பது பூர்வீகம், இனம் சார்ந்தது, கரெக்ட். ஒருவர் குடியுரிமையை மாற்ற முடியும், கரெக்ட். சிட்டிசன்ஷிப் மாறக்கூடியது. இன்று இந்தியாவுடைய சிட்டிசன், நாளைக்கே நீங்க அமெரிக்க குடியுரிமையை வாங்கலாம், அதற்கடுத்து இங்கிலாந்துடைய குடியுரிமையை வாங்கிக் கொள்ளலாம். குடியுரிமை மாறக்கூடியது. அப்ப இந்த கேள்வி பாருங்க, மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வாசிக்கும் போது சரியான தேர்ந்தெடுவா தவறானதை தேர்ந்தெடுவா என்பதை கவனமாக படித்து விட வேண்டும். ஸோ மறந்துடாம அதை மட்டும் கவனமாக படிங்க. அடுத்து லாஸ்ட் 50வது கேள்வி பாருங்க, குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பாருங்க, குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது டிசம்பர் 13 1946
ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். அந்த குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22 1947 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் தற்போதைய அரசியலமைப்பின் முக உரையாக மாற்றம் அடைந்திருக்கிறது. ஸோ கவனமாக ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணுங்க. ஸோ அப்போ பாருங்க, இந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை தொடர்ச்சியாக வேறு ஏதேனும் வினாக்கள் ஏதேனும் பகுதியில் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சார் இந்த பதிவு சம்பந்தமான கேள்வியை எங்களுக்கு பதிவிடுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ பாருங்கள், அது பெரும்பாலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாதுயா. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? ஏன்னா நான் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து 2020 வரை வகுப்பெடுத்தது சென்னை மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ பல்வேறு மாணவர்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும். ஸோ நிறைய மாணவர்கள் அங்கிருந்து தேர்ச்சி பெறுவதற்கு நான் உதவி செய்திருக்கிறேன். ஸோ அதனால் அங்கேருந்து வந்ததுனால பாருங்கள், ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. கட்டாயம் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக கேளுங்கள். என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து தருகிறேன். ஸோ அடுத்தபடியாக பாருங்கள், வரக்கூடிய குரூப் 2 மற்றும் எஸ்ஐ தேர்விற்காக ஜூன் 12 மற்றும் 15ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்புகளும் தேர்வு தொடரும் நடக்கப் போகிறது. மிக குறைவான கட்டணத்தில் தான் அந்த தேர்வுகளையும் வகுப்புகளையும் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி தேர்வுகள் வைத்து மிக தெளிவாக அதற்கான விவாதமும் நடக்கும். லைவ் டிஸ்கஷன் நடக்கும். ஏன் ஆஃப்லைனாக இருந்தால் கிளாஸ் ரூம்லேயும் நடக்கும், ஆன்லைனாக இருந்தீங்கன்னாக்க லைவ் டிஸ்கஷன் தேர்வு முடிந்தவுடனே அப்பைக்கப்பயே நடக்கும். அதேமாதிரி ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் தேர்வுகளுக்கு இந்த மாதிரியான வீடியோ ரெக்கார்டட் வீடியோ பதிவுகளும் வழங்கப்படும். சரிங்களா? ஸோ குரூப் 4 தேர்வு எழுதி முடித்ததற்கு பிறகு எஸ்ஐ தேர்விற்கும் குரூப் 2 தேர்விற்கும் தயாராகக்கூடிய மாணவர்கள் தேவைப்பட்டால் எங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? மேற்கொண்டு ஏதாவது பர்டிகுலராக இந்த பகுதியை விவாதித்தால் நன்றாக இருக்கும் நினைச்சிங்கனாக்க கமெண்டில் அந்த பகுதியை குறிப்பிடுங்கள். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த வினாக்களை நான் தாராளமாக உங்களுக்காக விவாதித்து வழங்குகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.